நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சபையை குறித்த பல்வேறு காரியங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் சபையை குறித்தே தொடர்ந்து பார்க்க போறோம். நேற்றைய தினத்துல சபையாக நாம கூடி வரும்போது எப்படி ஒருவரை ஒருவர் தேற்றி புத்தி சொல்லணுங்கிறத பார்த்தோம். அந்தபடியாக சபையில எந்தபடியாக நாம நடந்து கொள்ளணுங்கிற ஒழுங்குமுறைகள் நிருபங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிருபங்கள் எல்லாமே வெவ்வேறு சபைகளுக்கு எழுதப்பட்டதாகவே இருக்கு. இந்த நாள்லயும் சபையில என்ன இருக்கக்கூடாதுங்கிறது குறித்து பார்க்கலாம். அதற்குரிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனம் 18. 1 Corinthians chapter 11 verse 18. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை பவுலடியார் கொரிந்து சபைக்கு சொல்ல காரணம் என்ன? இதற்கு மேற்படியாக இருக்கிற வசனங்களை பார்க்கும் போதே அது புரியும். கொரிந்து சபையில் இருக்கிற ஜனங்கள் சில பாகுபாடுடையவர்களாக இருக்கிறத இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்குது. சிலர் வசதியுள்ளவர்களாகவும் சிலர் இல்லாதவர்களாகவும் இருக்காங்க. இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிற சில காரியங்களை இதே அதிகாரம் 22 வசனம் கூட நமக்கு காண்பிக்குது. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இந்த வார்த்தைகள் எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, கொரிந்து சபையில நல்ல வசதி இருக்கிறவங்க தனிப்பட்ட ஒரு ராபோஜனத்தை எடுத்துக்கொள்றாங்க, இல்லாதவர்களையோ அவங்க அசட்டை பண்றாங்க. அது அவங்கள வெட்கப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. ஏன்னா இதற்கு பிற்பாடு 23 வசனத்துல இருந்து நமக்கு திருவிருந்த குறித்து, அதாவது ஆப்பத்தையும் திராட்சரசத்தையும் தேவன் எவ்விதமாய் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொன்னார், அதன் நோக்கம் என்ன, அதுல இருந்து நாம என்ன செய்யணும் என்பதை குறித்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடி திருவிருந்தானது எல்லாருக்கும் சமமாக பாகுபாடு இல்லாமல் கொடுக்கப்படுகிற ஒன்றா இருக்கு. ஆனா கொரிந்து சபையினர் அதுல கூட பாகுபாடை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இல்லாதவர்களை எந்தபடியாக அசட்டை பண்ணியிருப்பாங்கிறது இங்க தெளிவா புரியுது. அதனாலதான் முக்கியமா இந்த 18 வசனத்துல சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் ஒன்றென்று கேள்விப்படுகிறேன்னு சொல்றாரு. அப்போ சபையில முக்கியமாக இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன? பிரிவினைகள். நாம உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாக இருந்தோம்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும்னு எந்த ஒரு பேதமும் இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளார நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக இருக்கோம், அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒருவருக்கொருவர் பச்சாதாபம் பார்க்க கூடாது. யாக்கோபு 2 அதிகாரத்தின் துவக்கத்துல கூட நல்ல ஐஸ்வர்யான்களா இருக்கிறவங்களை கனம் பண்ணி இல்லாதவர்களை அசட்டை பண்ணுகிறத குறித்து கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்தபடியான ஒரு பச்சாதாபம் என்றைக்கும் சபைக்குள்ள வந்துடக்கூடாது. இதையே பவுலடியார் இங்க கண்டித்து உணர்த்துகிறார். இது கொரிந்து சபைக்கு மாத்திரம் இல்ல, இந்த நாட்கள்லயும் நம்முடைய சபையை நிதானித்து பார்க்கலாம். நாம சபைக்கு போயிட்டு வரும்போது நாம இந்த பிரிவினைகளை கொண்டிருக்கிறோமா? ஒரு சில விஷயங்களை நிதானிச்சு பார்க்கும் போதே அது நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு சில பேர்கிட்ட மட்டும் பழகிறோமா? ஒரு சிலரை மாத்திரமே மையப்படுத்துறோமா? எல்லா இடத்துலயும் சமமாக இருக்கிறோமா? இதையெல்லாம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். சில நேரங்கள்ல சிலர் இவங்கெல்லாம் நம்ம ஊர்க்காரங்க, இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, இன்னும் சிலர் ஜாதிய பின்பற்றி இவங்கெல்லாம் நம்முடைய காஸ்ட்ல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இந்தபடியான காரியங்கள்ல ஒரு வேறுபாடை உண்டாக்கி அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறவங்க கூட மாத்திரமே பழகுறாங்க. இப்படி இருக்கவா நாம சபையாக கூடி வருகிறோம்? இதை நமக்கு கிறிஸ்து போதிக்கலையே, இதை நமக்கு பவுலடியார் வசனங்கள்ல குறிப்பிடலையே. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கோம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளார பூர்ண புருஷராக ஒவ்வொருத்தரையும் தேற்றி புத்தி சொல்லணும். ஒருவருக்கு ஒருவர் மாயமற்ற சகோதர சிநேகத்தை காண்பிக்கணுங்கிறத நேற்று கூட நம்ம பார்த்தோம். அந்தபடியாக எல்லோரையும் ஒருமித்து பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் வேணும். நல்ல செல்வ செழிப்புள்ளவர்கள், இல்லாதவர்கள், இல்லை ஒருத்தர் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இல்ல ஒருத்தர் இப்படி இருக்காங்கிற ஒரு டிஃபரன்ஸை நம்ம பார்த்தோம்னா ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்றலங்கிறதுக்கு அதுவே ஒரு முக்கியமான அடையாளமா இருக்கு இல்லையா? அந்தபடியாக நாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்மிடத்துல இந்தபடியான ஏதாவது சுபாவமோ வேற்றுமைகளோ இருந்தா அதை இந்த நாள்ல நீக்கிட்டு சபையில் உள்ள எல்லார் இடத்துலயும் பட்சபாதம் இல்லாம நாம நடந்து கொள்ளலாமா? அதற்காக தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபை கூடி வரும்போது எங்களுக்குள்ளார பிரிவினைகள் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, இதுவரையில நாங்க யாரிடத்திலாவது பட்சபாதம் காண்பித்திருந்தா அதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. எல்லோரையும் சமமாக பார்த்து ஒருவரை ஒருவர் தேற்றி புத்தி சொல்லும்படியான நல்ல காரியங்களை நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே. மாயமற்ற அன்புடையவர்களாகவும் சகோதர சிநேகத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பிரிவினைகளை கழிந்து போட்டுட்டு எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த பிரிவினைகளை அகற்றிவிட்டு ஒருவருக்கொருவர் ஊக்கமாக அன்புக்குரியவர்களா இருக்கணும் தகப்பனே. அந்தபடியான நல்ல இருதயத்தை, சொத்த இருதயத்தை தேவரீர் எங்களுக்குள்ள சிருஷ்டிங்கப்பா. அப்படியாய் நீங்க எங்களுக்கு காண்பிக்க போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.